வந்து மறைச்சிட்டு நமக்கே பாருங்க போலீஸாக. பார்த்து பார்த்து வெள்ளங்கானா வவுனியாக்கே இந்த நிலைமையாக இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் வவுனியாவில் நிற்கிறோம். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இலங்கையை பொறுத்த மட்டும் அந்த பொங்கால் புயல் அப்படின்னு சொல்கிறது அது வந்து 2-3 நாளாக வருதுன்றவில். ஆனால் எனக்கு என்னவோ இன்றைக்கு தான் அது ஆக்ரோஷமாக இங்கே எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய இடங்களில் வெள்ளங்கள் போய்கொண்டிருக்கு. உண்மையிலுமே வவுனியாவில் பெரும்பாலுமே வெள்ளம் வந்து தங்குறையில் ஓடி தீர்ந்துடும். ஆனாலும் ஒரு சில டவுன் பகுதிகளில் வந்து கூடுதலான வெள்ளங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கோம். எல்லாத்தையுமே நாங்கள் போய் பார்ப்போம். உண்மையிலுமே எல்லாருமே கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இரண்டு பார்த்திங்கன்னா இலங்கையில் இப்போ ஒரு சீரட்ட காலநிலையால் நான் கூடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வெளியில் எல்லாம் போகிறத தவிர்த்து கொண்டு இருக்கிறேன். நீங்களும் அவசர தேவைகளின் நிமித்தமாக மட்டும் வெளியில் போனீங்களாண்டாவே நல்லம் அப்படி என்று யோசிக்கிறேன். இப்போ இதில் இருந்து பார்த்திங்கன்னா வவுனியா டவுன் எப்படி இருக்குது, என்ன மாதிரி கட்டம், என்னென்ன வெள்ள பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது அப்படின்றத நாங்கள் போய் பார்த்துட்டு வருவோம். இதில் வந்து பாருங்கள், இது வந்து எங்களோட ஒழுங்காடி ஃபுல்லாகவே வெள்ளம். அதுவும் இப்போ கிட்டடியில் தான் ரோட்டெல்லாம் செய்தவே அப்படி இருந்துமே பயங்கர மோசமாக இருக்குது. பாருங்கள், ரோட்டுகள் எல்லாமே அரைச்சி கொண்டு இருக்குது. அதே மாதிரி இங்கால பக்கத்துலலாம் நெருப்பு வெள்ளம். இது வந்து ஓரளவுக்கு ஓகேயாக இருக்குது. ஆனால் அங்காலெல்லாம் போய் பார்த்தோம்னா இன்னும் மோசமாக இருக்குது. இப்போ இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா இதுகள் எல்லாம் வெள்ளமாக இருந்தது. இப்போ ஓரளவுக்கு காணுகள் எல்லாம் வெட்டி விட்டோன்னா ஓடிட்டு, ஏன்னா பக்கத்துலேயே குளம் இருக்கிறதால இதில் அந்தளவுக்கு வெள்ளம் வந்து தங்கையில். இது வந்து மன்னார் ரோடுன்னு சொல்கிறது. இதில் வந்து பாருங்கள், புலவத்துக்கு மழை அரைக்கண்டு கொஞ்ச நேரம் மழை தான் எல்லாமே ஃபுல்லாக வெள்ள காடாக ஆகிட்டு. இதில் வந்து குளம் பக்கத்தில் இருக்காலும் அந்தளவுக்கு வெள்ளங்கள் இருக்காது, வெள்ளம் தராது. ஆனால் அங்கால பக்கத்தில் இன்னும் மோசமாக இருக்குது. டவுன் பகுதியில் எல்லாம் இங்கால பக்கம் கோயிலெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வெள்ளம் கூட சாமி. நாங்கள் இதுவரைக்கும் வந்தது ஒரு மேட்டு பகுதி கண்டு கூட சொல்லலாம். இதுக்கு அப்புறம் இதான் இருக்குது. அங்கால வாகனங்கள் எல்லாம் ஸ்லோவாக ஆகிறது உங்களுக்கு தெரியுமென்னு நினைக்கிறேன். இது வந்து வேப்பமலம் என்று சொல்கிறது. இதெல்லாம் பாருங்கள், ஹார்ட்வேர் எல்லாத்தையும் வந்து இதில் வாய்க்கால் வந்து தான் ஃபுல்லாக இதாகிட்டு. அதே மாதிரி இங்கால பக்கத்தில் பாருங்கள், வயல்கள் எல்லாத்தையுமே காணல, அவ்வளோதுக்கு வெள்ளம். எந்த கடவுள். அதோட இங்கே பாருங்கள், இதில் வர்றாக்கள் மேக்ஸும் போட்டிருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபுட் எல்லாம் சரி இல்லை. இங்கே பாருங்கள், ஆக்கள் நிற்கணும். சரி, தண்ணி வெள்ளம் தான் இன்றைக்கு ஃபுல்லாக. இப்போ வந்து பட்டாணி ஒரு கிரவுண்ட் என்று சொல்கிறது. கிரவுண்டை காணவே இல்லை, அவ்வளோத்துக்கு வெள்ளம்னால. இதே மாதிரி ஐயோ, ஸ்லோ 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 நீ ஸ்லோ போ. கவனம் கவனம், பைக் ஓட்டுறேன். ஓ, பைக்கே இழுக்கிற அளவுக்கு இருக்குது. அந்த நடுவால போ, கொஞ்சம் நடுவால போ. இங்கே பாருங்கள், இந்த கடையெல்லாம் இந்த கொத்து அடியை பாருங்கள். இந்த டைமில் அந்த மாடுகள் வேறு அப்படியே இப்படி பின்பக்கத்தை காட்டுறோம் பாருங்க. வெள்ளம் தான் ஃபுல்லாக. இதில் அந்த குளம் இருக்கிற பகுதிகள் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெள்ளம் அடிக்குது. இது வந்து ருமங்காட்டடி வயல். அதெல்லாம் பாருங்கள். இப்போ ஸ்டேஷன் ரோடுன்னு சொல்கிறது இதால் போய் கொண்டு இருக்கிறேன். இதில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்ச நேரத்துக்கு முதல் வந்தேன். நான் இப்போ என்ன கட்டத்தில் இருக்கோ தெரியலை. காரில் வந்து நான் அதால் தான் தப்பிச்சு போனேன். பைக்கு மற்றது இதெல்லாமே ஃபுல்லாகவே போயில்லாத ஒரு நிலைமை வந்து இருந்தது. இப்போயும் அப்படி இருக்கா இல்லை தண்ணி குறைஞ்சிட்டான்னு பார்ப்போம். அப்படி இல்லாட்டி நான் அந்த முதல் எடுத்ததே நான் உங்களுக்கு போடுவேன். அதையும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள், கவனம் பைக் ரோட்டில் பார்த்து விடு. வெள்ளத்தை பாருங்கள். இது வந்து குறைஞ்சிட்டு ஓரளவுக்கு. நான் வந்த டைம் இன்னும் மோசமாக இருந்தது. இடம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் அடி. இப்போ நாங்கள் தாமணிக்கு போகிறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே நாங்கள் போய் பார்த்துட்டு போகும்போது தான் வந்தேன். இல்லைலாம் இப்போ ஓரளவுக்கு அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு வெள்ளம். இங்கெல்லாம் வீடியோ நல்லது கிளியராக இருக்குன்னு தெரியல, வாய்ஸ் வருதான்றது தெரியலை. மலைகளை அப்படியே கூடிய பிடிச்சி எடுத்துகிட்டு போய் கொண்டிருக்கேன். ரவுண்ட் அபவுட் வந்துட்டேன். அப்படியே வந்து நாங்கள் தாமணி ஏரியாவில் தான் அப்போது திரும்ப போகிறோம். வண்டி ரோட்
வவுனியா கொஸ்டின் இங்கெல்லாம் பெருசாக வெள்ளம் இல்லை. அங்கே குளம் இருக்கிறதால அப்படி ஓடி தள்ளிடும் தண்ணி. ஆனால் அந்த காமி அடியில் மட்டும்தான் அந்த ஒரு பெருக்கம் எப்பயும் ஒவ்வொரு முறை மழை பெய்யக்குலேயுமே கட்டாயம் வந்து போகிறது. ரோட்டுகளெல்லாம் கிடங்கு வெள்ளம் ஆகிட்டு இப்போ. ஆனால் யாழ்ப்பாணம், வவுனியா, முல்லைத்தீவு, வவுனியா, கிளிநொச்சி எல்லாம் பயங்கர வெள்ளமாக இருக்க மட்டும் நினைக்கிறேன். இப்போ திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா காமினி அடி என்று சொல்கிற இடத்துக்கு இதில் ரோட்டை வந்து மறைச்சிடணும். இங்கே பாருங்கள் போலீஸாக போயிடாதன்ற மாதிரி ஆக்கிடணும். இப்போ ஓகே தானே. ஆனால் இதில் விடு, இல்லை காய்ப்போம் போட கேட்போம். அரை வீடியோ இல்லாண்டோனே கண்டபே எங்கால போய் போகிறது? அதால் இல்லை, அதால் போக விட மாட்டான். ஒரு அப்படியே விட்டு போய் இங்கே நிப்பாட்டுறாங்களா வரியல்? ஃபுல்லாக மறிக்கிறாங்க. ஆனால் பைக்குகள் போயிடலாம் போல இருக்கு, குழம்பிடுவாங்க. சரி, இப்போ மறிக்கவே இல்லை. ஆனால் இப்போதைக்கு ஓகே, எல்லா வாகனங்களும் போய் வருது. நாங்கள் அப்படியே போய் உங்களுக்கு இந்த விஷயத்தை காட்டுறோம். போகலாம், ஸ்டார்ட் நிப்பாட்டிடாது எப்பயுமே பைக்கை. இப்போ ஓரளவு வெள்ளம் குறைவாக இருக்குது. முதல் பயங்கர மோசமாக இருந்தது இந்த இடமெல்லாம். பார்த்து இது வந்து இப்போ நார்மலாக இருக்குது. இந்தியாவில் வந்து தாதியர் கல்லூரி இதெல்லாம் பார்த்தீங்களாண்டா வெள்ளமாக இருக்குது. அப்போது இதெல்லாம் பயங்கர மோசமாக இருந்த இடமெல்லாம். இங்கே பாருங்க, இதில் எல்லாம் பயங்கர அந்த ஏர்போர்ட் ஆஃபீஸ் அடின்னு சொல்கிறது வவுனியாவில் கடும் வெள்ளம். இது இதில் வந்து ஆர்மியாக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பணியில் ஈடுபடினோம். எல்லாம் ஏற்றுறான். எனக்கு இப்போ ரக்கியிருக்காங்க. ஏன்னா பாதுகாப்பு முக்கியம். இது வந்து இந்த பார்க் ரோட் வண்டி என்று சொல்கிறது இது ஃபுல்லாகவே மூடிட்டு அதெல்லாம் வரவே இல்லை. நாங்கள் அங்கால பக்கத்தில் இருந்து ஃபுல் வெள்ளம். சரி, பெரும்பாலும் வெள்ளமான பகுதிகள் எல்லாம் தயவுசெய்து நான் இப்போயும் சொல்கிறதான், யோசித்து வெளியில் வாங்க. அவசரத்துக்கு மட்டும் வெளியில் வாங்க. உங்களுக்காக ரெஸ்க் எடுத்து தான் இந்த ஒரு விஷயத்தை காட்டுறேன். அதே மாதிரி இதில் முதல் எப்படி இருந்தேன்றதை நான் போடுறேன். நீங்கள் பாருங்கள் இவ்வளோத்துக்கு வெள்ளமாக இருந்தேன்றது.
இதில் ரெயின்களெல்லாம் இப்போ நிப்பாட்டியிருப்பாங்க, கரண்டெல்லாம் நிப்பாட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாட்டா மறித்து அங்கால பக்கத்தெல்லாம் அப்படின்னு இந்த ரோட்டால் விடையில் ஸ்லோவன் எல்லாமே போலீஸ் ஆக்களுக்கெல்லாம் சல்யூட் பண்ணணும். எல்லா பஸ்ஸில் மறித்து அப்படி மாற்றி விடணும். ஓகே தேங்க் ஏன்டா போடுவாங்க இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரேன். ஃபுல்லாக ரோட்டை மறைக்கணும். இதில் எல்லாம் டியூஷன் விட்டு பிள்ளைகளை ஏற்ற வந்து நிற்கிறாங்க இவ்வளோ பேரும். பாருங்க இப்படி வெள்ளம் போதும். இந்த கடவுளே அங்கே எல்லாம் பெய்கிற தண்ணி இப்போ இங்கால தான் கூடி கொண்டு இருக்கு போல இருக்கு. பாருங்க பிள்ளையோட அம்மா போய் ஆனம் சின்ன பிள்ளைகள் எல்லாம் ஒரு இப்போ திடீர்னு நீங்க வெள்ளம் கூட்டிட்டேன் அவன் போலீஸாக்கள் இங்கேயும் வரணும். இந்த கடவுளை வெள்ளங்கால வவுனியாக்கே இந்த நிலைமையா இருக்கு. பட்டாணிச்சோடு முஸ்லீம் சமூக மக்கள் கூடுதலாக இருக்கிற இடங்கள். நான் ரங்கி ரோட்ல இருந்து வேலை செய்யணும். இங்க பாருங்க வெள்ளத்தை. ஐயோ கவனம் பைக் ஓடுறது. வெள்ளம்னா நான் நினைக்கல இங்க எல்லாம் என்ன நடக்க போகுது. நாளை தொடர்ந்து மழை பெய்யுமா இருந்தா இன்னும் பிள்ளை படியங்கள் எல்லாம் போறாங்க. சரி, இப்போ நீங்கள் எல்லா இடமும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. போலீஸாக்கள் எல்லாம் நிறைய வீதிகள் எல்லாத்தையுமே மூடி இருக்கணும். தயவு செய்து நான் எப்பயும் திருப்பியும் சொல்லிக்கொள்கிறேன், நீங்கள் அவசர தேவை ஹாஸ்பிட்டல் அப்படி போகணும் அப்படின்ற மட்டும் போங்க. மற்றபடி அரச வேலைகள் எல்லாம் இப்போ நிப்பாட்டி இருப்பணும் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்களும் பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்றத கூறிக்கொண்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன். நாளைக்கு தொடர்ந்து மழை பெய்யுமா இருந்தால் வவுனியான நிலைமை என்ன ஆக போகுதுன்றதும் ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான். நாளைக்கு பார்ப்போம். எல்லாமே நல்லதாகவே நடக்கணும், மழை பெய்யக்கூடாது அப்படின்றதையும் வேண்டிக் கொள்வோம்.